காய்ஸ் பேசாமல் எல்லாத்தையும் காப்பின்னு வச்சிடலாமா? பிகாஸ் எல்லாத்தையும் காப்பி தான் அடிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு டிவிகேல. அதே மீட்டிங்கை டிட்டோ காப்பி அடித்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவிகே தலைவர், அதாவது நம்ம விஜய் அண்ணா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸே ஸ்மைல். அந்த ஸ்மைலையும் காப்பி அடிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, திமுக ஆட்சியில் எப்பயுமே கொடுத்த வாக்குறுதியை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அது எல்லாத்தையும் நிறைவேற்றினா தானே நம்ம அடுத்த எலெக்ஷனுக்கு தேவைப்படாது. அவங்க தான் எதுவுமே செய்ய மாட்டாங்களே அப்படின்றப்ப அதை திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. இப்போது என்னன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆல்மோஸ்ட்னு வச்சுக்கோமே, அப்படிப்பட்ட தலைவரோட செயல்பாடுகளை அப்படியே காப்பி அடிக்கிறத என்னன்னு சொல்கிறது? போன வாட்டி மீட்டிங்கு பேசுகிறதெல்லாம் காப்பி அடித்தப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சிறந்த அரசியல் தலைவரை பார்த்து இன்னொரு அரசியல் தலைவர் கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதை ஏன்டா காப்பின்னு சொல்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்கடான்னு நினச்சேன். பட் சிரிக்கிறது எல்லாமே காப்பி அடிக்கணும்னா நான் என்ன சொல்கிறது? பாவண்டா அந்த மனுஷன் திமுக கட்சியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஸ்டாலின் ஐயா. என்ன ரீசன்னா, ஆட சொன்ன ஆறாரு, பாட சொன்னா பாராரு, சிரிக்கிறது நான் சிரிக்கிறாரு. லைக் அ டால். கிட்டத்தட்ட ஒரு பொம்மை மாதிரி அவர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் செய்கிறாரு. ஏன்னா அவருக்குன்னு சொந்தமாக ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அதை பார்த்து பண்ணால் நம்மளும் பார்த்தா காப்பி அடிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கூட யோசிக்க மாட்டாரு பாருங்க. அவங்க சொல்கிறது அப்படியே செய்கிறாரு. என்னவோ போச்சு.